அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 முட்டை எடுத்திருக்கேன். பரோட்டாவை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கணும். எக்கை நல்லா கலந்து விட்டு உதிர் உதிராக வந்ததுக்கப்புறம் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை அதில் ஆட் பண்ணிக்கணும். பரோட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு 3 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடானதான் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.